வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி மதியம் நான் சிக்கன் கபாப் செஞ்சேன். பாலக் சிக்கன் கபாப். அதை மதியம் ஈவினிங்க்கு நம்ம சப்பாத்திக்கோ நான்கோ குழம்பா மாற்றிக்கலாம். அதை எப்படி சேர்த்து பார்த்துடலாம் வாங்க. காஜு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு காஜு எடுத்துருக்கிறேன், ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கிறேன், அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன், 2 ஏலக்காய், 2 இலை, 2 பட்டை சேர்த்துட்டு நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ அது சின்ன மிக்சியில் அரைச்சதுனால எனக்கு பத்தலை, அதனால் பெரிய மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். 225 கிராம் 125 கிராம் ரெண்டு டப்பா தயிர் அதில் போடட்டும். ஏன்னா நான் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, 2 டப்பா தயிர் தான் அதுக்கு. நான் 2 டிஷ்ஷு செய்ய போகிறேன், அதனால் 2 டப்பா தயிர் எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம். இப்போ நல்லா ஆட்டியாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம க்ரீன் சிக்கனுக்கு பாலக்கீரை 2 பச்சை மிளகாய் போட்டு ஆட்டிக்கலாம். ஏன்னா அதுக்கு காரம் வேறு எதுவும் சேர்க்குறதில்ல, அதனால் இதை போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம ஆட்டிக்கலாம். பால் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு. இப்போ நல்லா ஆட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லோ சிக்கன் செய்கிறதுக்கு ரெடியாக, பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். பட்டர் போட்டாச்சு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு ஜீரகம் போட்டு. இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா அதுவும் வதங்கிடுச்சு பட்டரில். இப்போ நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், எனக்கு கலர் மஞ்சளாக கொடுக்கணுன்றதுக்காக அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா வதங்கிட்ட பட்டரில். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின பட்டரில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு விழுதை பாதி ஊற்றிக்கிறோம், பாதி எடுத்து வச்சிருவோம், பாதி இன்னொரு டிஷ்க்கு எடுத்து வச்சுருவோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா அரைச்சி வச்ச விழுது நல்லா கொதித்து வந்துடுச்சு. உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு நினச்சா சுடுதண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலரிக்கலாம். நான் திக்காக வச்சுருக்கிறேன், நானுக்கு திக்காக இருக்கட்டும்னு. இப்போ சிக்கனை போட்டுடலாம் அதில். இப்போ நல்லா சிக்கனை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுடலாம். ஏன்னா அந்த சிக்கனில் மோல்ட் ஆகட்டும், கிரேவி மோல்ட் ஆகிட்டு. எனக்கு உப்பு இல்லை, நான் கொஞ்சம் உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயும் உப்பு இருக்கும், அதனால் நான் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு பக்குவம் போதும். இப்போ நம்ம எம்மியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2வது டிஷ்ஷு பாலக் சிக்கன் செய்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பேன் வச்சுட்டு அதில் பட்டர் சேர்த்துட்டு ஜீரகமும் சேர்த்தாச்சு. இப்போ ஜீரகம் பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச வெங்காயமும் அதில் சேர்த்து பொடிக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதில். இப்போ நல்லா அது வதங்கட்டும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரை விழுது அதில் போட்டுக்கலாம், பாலக்கீரை விழுதை. இப்போ அது நல்லா கலரி விடலாம். அப்போ அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு விழுதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்ததும் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு திக்காக இருக்குன்னு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கலரிக்கலாம். இப்போ நான் சிக்கன் அதில் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன்.